வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நண்பர்களே, நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் பரபரப்பாக வெளியாகிட்டு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி 290க்கும் மேலான இடங்களை பாஜக கைப்பற்றி இருக்காங்க, முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் 230க்கும் மேலான இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்குது. இந்த எண்ணிக்கைன்றது எப்போது வேண்டுமானாலும் மாறப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இன்னும் பல சுற்றுகளோட முடிவுகள் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த மக்களவை தேர்தலுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் ஒடிஷா ஆகிய 2 சட்டசபை தேர்தலுக்கும் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. இதில் ஆந்திராவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டாங்க. அதே போல் எதிர்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. பவன் கல்யாணின் ஜனசேனா மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளோடு சேர்ந்து அவங்க கூட்டணி அமைச்சு களம் கண்டாங்க. இதில் 175 இடங்களில் தற்போது தெலுங்கு தேசம் கட்சி 131 இடங்களையும், ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 17 இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருக்காங்க. இது தவிர பாஜக ஒரு 7 இடங்கள்லையும், ஜனசேனா சக்தி 20 இடங்களையும் முன்னிலை வகிக்கிறாங்க. வழக்கமாக ஆந்திரா தேர்தல் என்பது ஒரு முறை ஒரு கட்சியும் மறுமுறை இன்னொரு கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு வருவது வழக்கம்தான். இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியை பிடிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு யாருக்கும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சமபலத்திற்கான ஒரு மோதல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு படு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு இறுதியில் தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவரான அதே மாதிரி முன்னாள் முதல்வரான சந்திரபாபு நாயுடுவை ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கைது பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவரை சிறையில் வச்சுருந்தாங்க. இது ஆந்திர மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுது. அதே போல் கூட்டணி அமைப்பதிலையுமே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தவற விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. குறிப்பாக பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியை தனித்து நிற்க வச்சுருக்கணும், இல்லைனா தெலுங்கு தேசத்தோட சேர விடாமல் பார்த்துருந்துருக்கணும். அதனால தான் இந்த வெற்றி ஆந்திராவின் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு 2வது இடத்த கூட பிடிக்கலை. அவங்க ஒரு 100 தொகுதி, இவங்க ஒரு 40-50 தொகுதி பிடிச்சாங்கன்னா கூட ஒரு எதிர்க்கட்சின்ற அந்தஸ்தை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி 2வது இடம் கூட பிடிக்காம 20க்கும் கீழான எண்ணிக்கையில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போயிருக்காங்க. அதே பட்சத்தில் ஜனசேனா சக்தி 20 இடங்களுக்கு மேலே வின் பண்ணியிருக்கிறதால அவங்க எதிர்க்கட்சியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அங்கே உருவாகியிருக்கு. இதுக்கு மத்தியில் தற்போது இன்னும் சில நிமிடங்களில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 9ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக அங்கே முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு. மறுபுறம் ஒடிஷாவிலையும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவுது. ஏன்னா அங்கே ஆட்சியை பிடிக்க 147 இடங்களில் 74 இடங்களை ஜெயிக்கும் கட்சி ஆட்சியை பிடிக்கும். தற்போது வரை 70க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 58லேருந்து 60 இடங்கள் வரைக்கும் பிஜு ஜனதா தளம் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளம் பிடிச்சிருக்காங்க. மறுபுறம் காங்கிரஸ் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க. இது இல்லாமல் சுயேட்சைகள் ஒரு 3 இடத்துல முன்னிலை வைக்கிறாங்க. அங்கே களம் எப்படி இருந்ததுன்னா, தமிழர்கள்கிட்ட நவீன் பட்நாயக் ஆட்சியை கொடுக்க விரும்புகிறாரு. குறிப்பாக PK பாண்டியனை அவர் சிஎம்மாக கொண்டு வர முயல்கிறாரு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து பாஜக தேர்தலில் களம் கண்டாங்க. அந்த பிரச்சார யுக்தி அவங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏக்களுக்கும் மேலே அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. அதே போல் இது ஒரு 10 இடங்களில் கூடுதலாக மாறி பிஜு ஜனதா தளம் முன்னிலை வகிக்கும் பட்சத்தில் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அவங்க அங்கே ஆட்சியை கைப்பற்ற ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஒடிசாவும் சரி ஆந்திராவும் சரி 2 இடங்கள்லையுமே தற்போதைய நிலவரப்படி ஆட்சி மாற்றம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. இதே போல் தேர்தல் அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து நீங்கள் OH தமிழோடு இணைந்திருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.